மல்லி ஒரு வெறுப்போட விரக்தியோட ஒரு வார்த்தையை வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னா, எல்லா தப்பும் நான் தாங்க காரணம். வெண்பாவை தொலைச்சது நான் தான். அதே நேரத்தில் வெண்பாவை நான் சரியாக கவனிக்கலை. வெண்பா வந்து எனக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்து மல்லி வந்து விஜய்கிட்ட ஒரு சரியான பதிலடியை கொடுக்குறாங்க. அது வந்து உண்மையிலே அவங்க மனசார சொல்லலை. ஆனால் வந்து வேறு வழி இல்லாமல் ஒரு வெறுப்போடையும் ஒரு விரக்தியோடையும் ஒரு ஆதங்கத்தோடையும் மல்லி வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இந்த வார்த்தைகள் ஏன் வந்து மல்லிகிட்ட இருந்து வருது அப்படிங்கிற கேள்வி வரலாம். அப்போ விஜய் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, மல்லியை காயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா ஏன் பொண்ணு அப்படின்னு தான் திரும்ப திரும்ப விஜய் பேசுகிறாரு. ஆனால் மல்லி வந்து அவங்க அப்படி நினச்சாங்களா அப்படின்னா அப்படி நினைக்கவே இல்லை. தன்னோட உயிராக தான் வெண்பாவை நினைக்கிறாங்க. ஏன்னா வெண்பா மட்டும் இல்லை அப்படின்னா என்னோட உயிரே இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் மல்லி இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து துளி அளவு கூட விஜய் புரிஞ்சிக்கலை. அப்போ விஜய் வந்து எப்படி நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு வெண்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, அதே நேரத்தில் அவங்கள கடத்துனது, இதுக்கு எல்லாமே காரணம் வந்து மல்லி தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து மல்லி முன்னாடியே அவங்க முகத்துக்கு நேராக அந்த வார்த்தைகளை பேசும்போது மல்லி வந்து காயப்பட தான் செய்கிறாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி தான், முகத்துக்கு நேராக இந்த மாதிரி சில வார்த்தைகளை பேசும்போது அவங்க ரொம்பவே அப்செட் ஆவாங்க, காயப்படுவாங்க. அதை வந்து நாம் புரிஞ்சிக்காமல் வார்த்தைகளை வந்து கொட்டிடுவோம். அதை தான் இங்கே வந்து விஜய் செய்கிறாரு. அப்போ இந்த இடத்துல தான் மல்லி வந்து வேறு வழியே இல்லை, இனி வந்து விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அவங்கள அறியாமல் சில வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து அவங்க மனசுலேருந்து வருது. ஆமாங்க, நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் பேசுகிறாங்க. அப்போ இதில் என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜி வந்து அவங்க வந்து விஜய்க்கு தூபம் போடுதாங்க. ஒரு கட்டத்தில் என்னென்னா, விஜயை வந்து கொஞ்சம் நல்ல விதமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா, ராஜி பேசக்கூடிய அத்தனை வார்த்தையும் விஜய் வந்து எடுத்துக்கலை. மல்லியை வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவர் வந்து வெறுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, என் பேச்சை மீறி போயிட்டியா நீ அப்படின்னு. நிறைய இடங்களில் வீட்டில் கூட நடக்கும். என்னென்னா, கணவன் வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க, இதை செய்யாத வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மனைவி வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை மீறி சில விஷயங்கள் செய்வாங்க. அதில் நல்லது நடந்துட்டால் பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன நடந்திருக்கும், சில விஷயங்களில் அங்கே வந்து சில கெட்டதான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ வந்து அந்த கணவனுக்கு வந்து நான் என்ன கோபம் வரும் அப்படின்னா, நம்ம வார்த்தையை நம்ம மனைவி மீறிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் வரும். அப்போ அந்த மனைவி மேலே சின்ன ஒரு வெறுப்புங்கிறத விட ஒரு உரிமையோட கோபம் அப்படிங்கிறது வரும். அதுதான் இப்போ விஜய்க்கு வந்து மல்லி மேலே இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக விஜய் வந்து மல்லியை முழுமையாக வெறுத்துட்டாருன்னு நாம் சொல்ல வரல. ஏன்னா அவர் மனசில் வந்து மல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த வெண்பா விஷயம்னு வரும்போது இனி நீ பார்க்க வேண்டாம், நானே என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் விஜய் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் மல்லியை வந்து காயப்படுத்துது. ஏன்னா நாம் வந்து இந்த அளவுக்கு வெண்பாவை மனசார பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ விஜய் இதை வந்து புரிஞ்சிக்கலையே அப்படின்னு தான் மல்லி நினைக்கிறாங்க. அந்த ஆதங்கம் தான் என்ன ஆகுதுன்னா, விஜய்க்கும் மல்லிக்கும் இடையில ஒரு பெரிய ஒரு விரிசலை உருவாக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ண தோணுது. ஏன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது விஜயும் மல்லியும் பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ண தோணுது. ஏன்னா நாகு கூட பேசி பார்க்குறாங்க விஜய்கிட்ட. விஜய் வந்து நீங்கள் உங்கள் நாத்தனாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாயை அடைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயந்தான் என்ன உறுத்துது அப்படின்னா, அதாவது இப்போ வேறு ராஜியோட ஹஸ்பண்ட் வேறு வராங்க. அப்போ அவங்க பொண்ணோட வராங்க, அவங்களுக்கு இங்கே மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த அனன்யா அப்படிங்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா, விஜயை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க மனசில் விஜய் மேலே ஒரு காதல் வரலாம். அப்படி அந்த காதல் வந்து இவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், என் மாமா தானே, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்க மனைவியை பிரிஞ்சு தானே இருக்கிறாங்க, இதெல்லாமே ஃபாரினில் சகஜம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவங்க அப்பாட்ட சொல்லலாம். அவங்க அப்பா அதுக்கு மறுக்கலாம். ஆனால் இதை வந்து ராஜிக்கிட்ட சொல்லும்போது ராஜி அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ராஜி வந்து ரஞ்சிதாவுக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க, எப்படியாவது விஜயை வந்து உனக்கு மல்லியை துரத்தி விட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. இதுக்கு இடையில் அப்போ ராஜிக்கும் ரஞ்சிதாவுக்குமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதனால் ரஞ்சிதா கோவிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த கருத்தோடு இருக்கக்கூடிய இந்த விஜயை கல்யாணம் பண்ணணும்னு உணர்வோடு இருக்கக்கூடிய அவங்க பொண்ணு அனன்யாவை அதை அவங்க அப்பா வந்து சம்மதிக்க மாட்டார். ஆனால் ராஜி வந்து நான் உனக்கு பண்ணி வைக்கிறேங்கும் போது அந்த அனன்யா வந்து ராஜியோட ஒட்டிக்குவாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வில்லித்தனத்தை பண்ணுவாங்க. மல்லிக்கு எதிராகவும் பண்ணுவாங்க. விஜயை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை தன்னோட மகளுக்கும் ராஜி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த விஷயத்தில் தான் உறுதியாக இருப்பாங்க. அப்போ இதுக்கப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது தெரியுது. எது எப்படியா இருந்தாலும் மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜயை விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தான், வெண்பாவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் விஜய் அப்படின்னா, மல்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கும். ஒருவேளை இன்னும் அடுத்தடுத்து வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால்
ஏன்னா இப்போவே அவங்க ஸ்கூல் போக முடியாது, அவங்க நார்மல் லைஃப்பை வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால் மல்லிகிட்ட ரொம்ப கராராக கோவமாக விஜய் வந்து காட்ட தான் செய்கிறாரு. அது எல்லாமே மல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அடுத்து ஏதாவது வெண்பா விஷயத்தில் மல்லி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அங்கே வந்து விஜயோட கோபம் இன்னும் அதிகமாகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நாம் பிரிஞ்சே இருக்கலாம், உனக்கு என் பொண்ணை பார்த்துக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இல்லை, அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நேரடியாகவே. அப்போ நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி தான் விரட்டி விடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் என்ன தோணுது. ஏன்னா இப்போ போகிற போக்கை பார்த்தா 2 பேருக்குள்ள பிரிவு அப்படிங்கிற பெரிய அளவில் வரும். அப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ராஜி அந்த அனன்யா அவங்க விஜய் ஆட்டி படைப்பாங்க. அதே நேரத்தில் வெண்பா விஷயத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்போ ஒரு கட்டத்தில் விஜய்க்கு புரிய வரும், யார் வந்து அதாவது வெண்பாவை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, தன்னோட ரத்த சொந்தம், தன்னோட அக்கா ராஜி அவங்க பொண்ணு, இவங்க வந்து அதாவது வெண்பாவை பார்ப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க போகிறதில்ல. மல்லி பார்க்குற அளவுக்கு கண்டிப்பாக பார்க்க முடியாது அப்படிங்கிறத விஜய் தனியாக இருந்தால் தான் உணர்வார். அவர் வந்து அதாவது மல்லி போனதுக்கு அப்புறம் அவர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு வந்து நினச்சிக்கிட்டு இருக்கலாம், தன்னோட மனைவியை வந்து நாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது அப்படி உண்மையிலே அந்த மாதிரி இல்லை. ஒரு மனைவி தான் தன்னோட கணவன் அந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் கணவன் வந்து பெரிய வேலை பார்த்தாலும் சரிதான், எந்த மாதிரி இருந்தாலும் சரிதான், அங்கே வந்து அந்த முழுக்க முழுக்க குடும்பத்தை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைங்களை கவனிக்கக்கூடிய எல்லா பொறுப்பும் அந்த மனைவி மேலே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனைவி தான் அதை வந்து தான் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவாக வந்து ஆண்கள், நானே ஒரு ஆணாக இருந்து என்னடா எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உண்மை அதுதான், என் வீட்டில் உள்ளதை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த விஷயந்தான் வந்து விஜய்க்கு வந்து உறுத்தும். ஏன்னா மல்லி எந்த அளவுக்கு நம்ம பொண்ணு வெண்பாவை பார்த்துக்கிட்டாங்க, அதை நம்ம தப்பாக உணர்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கருதக்கூடிய ஒரு காலம் வரத்தான் போகுது. அப்போ மல்லி அவங்க பக்கத்தில் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க, அவங்க வெகு தூரத்தில் இருப்பாங்க. ஆனால் வெண்பாவுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது கண்டிப்பாக மல்லி வந்து நிற்பாங்க. ஆனால் பழைய மாதிரி மல்லியும் விஜயும் ஒன்றா இருப்பாங்களா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு இருக்க மாட்டாங்க. டைரக்டரோட மனநிலை அந்த மாதிரி தான் போகிற மாதிரி தருது. ஏன்னா 2 பேரையும் பிரித்து அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கி அப்போ அந்த மாதிரி தான் மல்லியை வந்து ஒரு தனியாக வாழ வச்சு அவங்க ஒரு கம்பெனியை நடத்துகிற மாதிரியோ இல்லை அவங்க ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு தொழிலதிபராக உருவாகிற மாதிரியோ கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தருது. ஏன்னா ஒரு கணவனால் கைவிடப்பட்ட பெண் வந்து சமுதாயத்தில் அவங்க தனிச்சு நின்னாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க கதை. ஏன்னா இது போகிற போக்கு அப்படி தான் தெரியுது. அதனால் மல்லியை ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு தொழில் முனைவோராக மாற்றுவாங்க டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்து என்னங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. ஏன்னா விஜய் போகிற போக்குக்கு நமக்கே தோணுது மல்லி விஜய் தூக்கி எறிஞ்சிட்டு தூர வர வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் கணவன் மனைவிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் வாழணும். ஒருத்தர் காயப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி வாழணும் எந்த அவசியமும் இல்லை, யாருக்கும் எந்த நிர்பந்தம் இல்லை. அதெல்லாம் பழைய காலம் மலையேறி போச்சு. அதனால் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இனி மல்லி காலில் விஜய் விழக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாக தான் போகுது. அப்போ மல்லி எப்படி விஜய் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான் இருக்கும். அடுத்தடுத்து அந்த கல்யாணம், விஜயை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது ராஜி வந்து தன்னோட மகளுக்கு விஜயை கல்யாணம் பண்ணி வச்சணும் துடிக்கிறாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.